வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம குரூப் 2A மெயின் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்ட் பியில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ன்ற டாபிக் கீழே மொத்தம் 27 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங்ஸு. ஸோ அந்த ரீசனிங்கில் ஆர்டர் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th டாபிக், தட் இஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். ஓகேங்களா? இப்போ இந்த டாப்பிக்கோட கான்செப்ட் என்னென்னா, இது வந்து ஒரு நான் வேர்பல் ரீசனிங். ஓகேங்களா? நம்மளுக்கு எல்லாமே வந்து என்னவா கொடுத்துருப்பாங்க, ஒரு படமாக ஒரு பிக்டோகிராஃபிக்கில் தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாடல்ஸ் இந்த சம்மில் பாருங்கள், ஃபிகர் ஏ, ஃபிகர் பி, ஃபிகர் சி, ஃபிகர் டி, மொத்தம் 4 ஃபிகர் கொடுத்துருக்காங்களா. இதில் என்ன கேட்குறாங்க, செலக்ட் த டிஃப்ரெண்ட் ஃபிகர் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ரோ ஏன்னு எடுத்துக்கிறோம், இது ரோ பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஃபிகரில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்குறப்பே தெளிவாக தெரியுது, மேலே இருக்க ஏ ரோ வந்து இது ரோ பி வந்து மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரோ ஏல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ரோ பியில் பாருங்கள், ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. என்னன்னா, இந்த டயக்ராம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மீதி எல்லாமே என்ன இருக்குது, ஃபிகர் ஏ சிமிலராக இருக்குது, ஃபிகர் பி சிமிலராக இருக்குது, ஃபிகர் டியும் சிமிலராக இருக்குது. எது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ஃபிகர் சி மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஃபிகர் சி எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? வாங்க இந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்லேருந்து ஒரு 4 to 5 மாடல் சம்ஸ் பார்க்கலாம். கொடுத்துருக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு டாப்பிக்காக இந்த டாபிக் கன்ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க மாடல் சம் 1 கிட்டக்க போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, which of the following bears the closest resemblance அப்படின்னா என்னது, அதாவது இப்போ இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த டயக்ராம் மாதிரி கிட்டத்தட்ட சேமாக இருக்கணும். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக இருக்கணும் தேவையில்ல, ஆனால் ரொம்ப கிட்டத்தட்ட சேமாக இருக்கணும். அப்படின்னா என்ன எடுத்துக்கணும், இப்போ இந்த டயக்ராம்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, வெளியில் இப்படி ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் ட்ரையாங்கிள் சேர்ந்த வந்து ஒரு ரெக்டாங்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் சேர்ந்த ஒரு டயக்ராம் இருக்குது. ஓகேங்களா? அது இருக்கணும். அப்புறம் ஸ்டார் இருக்குது. ஓகேங்களா? எத்தனை ஸ்டார் இருக்கணும், இது ஸ்டார் மாதிரியே தெரியலையா, சரி விடுங்க. எத்தனை ஸ்டார் இருக்குன்றதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ எத்தனை ஸ்டார் இருக்கீங்க, இங்கே வந்து 3 ஸ்டார் இருக்குது. ஓகேங்களா? 3 ஸ்டார் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் எத்தனை இருக்குது, இந்த ஓவல் ஷேப்பு எத்தனை இருக்கணும், 3 இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே எந்த டயக்ராமில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். டயக்ராம் ஏ வந்து ரிஜெக்டடு, ஏன்னா 2 தான் இருக்குது. மீதி எல்லாத்துலேயுமே இங்கேயும் பாருங்கள், இங்கே வந்து ஓவல் வந்து 4 இருக்குது, ஸ்டார் 2 இருக்குது. ஸோ இதுவும் ரிஜெக்டடு. இது இந்த ஏவும் சியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பி பார்த்துக்கலாம், ஒன்று பி வரும், அப்படி இல்லைன்னா வந்து டி வரும். ஓகேங்களா? ஆனால் வேறு எந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஸ்டார்ஸ் இருக்குது. ஸ்டார்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸ்டார்ஸ் எல்லாமே அந்தந்த பர்ஃபெக்டான இதோட ஒன்று சைடில் இருக்குது, இல்லை பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று சைடில் இருக்குது, அதோட பக்கத்தில் இருக்குது. அதாவது எல்லாமே வந்து இந்த ஒரு ஸ்டார் மட்டும் ஒரு ஸ்டாரை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. மீதி எல்லா ஸ்டாருமே என்ன இருக்குது, இந்த ஸ்டார் நம்பர் 1 and 3 டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டார் வந்து இதை விட்டு விலகி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த டயக்ராமில் வந்து எந்த ஸ்டார் வந்து அப்படி இருக்குது, அப்படி விலகி இருக்க ஸ்டார் எங்கே இருக்குன்னா அதோட அபோவ் த ஹெட்டில் இருக்குது. ஓகேங்களா? மீதி இருக்க ஸ்டார் பாருங்கள், இந்த டிப்பில் ஒன்று வந்து மேட்ச் ஆகுது, இன்னொன்று வந்து இந்த டிப்பில், அதாவது இந்த 2க்கு நடுவில் சென்டரில் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இது மட்டும்தான் வந்து டிஸ்என்கேஜ் ஆகிருக்கு, ஆனால் இங்கே மேல் நோக்கி வந்து டிஸ்என்கேஜ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எந்த டயக்ராமில் வந்து இதே மாதிரி ஓரளவு சிமிலராக இருக்குது, ஒன்று டி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா பின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே செக் பண்ணிடலாமா, 2 ஸ்டார் டச்சில் இருக்கா, ஸ்டாரும் ஓவலும் வந்து என்ன ஆயிருக்கணும், டச் ஆகிருக்கணும். இங்கேயும் 2 ஸ்டார் ஓவலும் டச் ஆகிருக்கு. இங்கே வந்து விலகி இருக்குது, ஆனால் என்ன இருக்குது, சைடில் விலகி இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே பார்ப்போம், இங்கே வந்து ஓகே 2க்கு நடுவில் இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, இங்கே ஸ்டார் இங்கே ஒரு டச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டார் எப்படி இருக்குது, ஓவலும் ஸ்டாரும் கொஞ்சம் அவேவாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது 2த்தில் எது வந்து ஓரளவு க்ளோசஸ்ட் ரிசம்பிளன்ஸாக இருக்குன்னா, இந்த ஸ்டார் மேலே இது இருக்கணும், சைடில் இருக்க கூடாது. அந்த சென்ஸில் பார்க்குறப்ப ஆப்ஷன் இது டயக்ராம் பி மட்டும்தான் ஓரளவு ரிசம்பிளன்ஸாக இருக்குது. ஓகேங்களா?
மீதி எல்லாமே வேறு கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தாலும் ஒன்று ஸ்டார் கவுண்ட்டில் வேறு மாதிரி இருக்குது, இல்லை ஓவல் கவுண்ட்டில் வேறு மாதிரி இருக்குது, இல்லை டச்சிங் ஆகிறது ஒரே கவுண்ட்டில் இருந்தாலுமே இது விலகி இருக்கிறது ஒன்று சைடில் இல்லாமல் மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எது சிமிலராக இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஓரளவு சிமிலராக இருக்க ஒரு டயக்ராம் நீங்கள் சொன்னால் போதுன்றாங்க. நம்ம வந்து நம்மளோட ரீசனிங் நாலேஜை வச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆப்ஷன் பி வந்து ஓரளவுக்கு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க டயக்ராமோட சிமிலராக இருக்குன்றது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஓகேங்களா, இப்போ வாங்க செகண்ட் மாடல் போகலாம். இப்போ இந்த செகண்ட் மாடலில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த செகண்ட் மாடலில் என்ன கேட்டிருக்காங்க, டயக்ராம் இது ஒன்று இருக்குது, ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு எமோஜி ஸ்மைல் எமோஜி ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஒரு மூணு ஷேப்புக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. அப்போ இது மூணு எந்த டயக்ராமில் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இது சிமிலராக இருக்கா டிசிமிலராக இருக்கான்ற ஆப்ஷனை பார்க்கலாம். ஓகேங்களா, என்ன ஆப்ஷன் இதில் எடுத்துக்கலான்னு பாருங்கள். இப்போ ஆப்ஷன் ஏ எமோஜி இருக்குது, இது இருக்குது, அதே ஃபஸ்ட் டேர்ம் டயக்ராம் இருக்குது, அதே ஸ்மைலிங் எமோஜி இருக்குது, ஒரு 3 இருக்குது. ஆப்ஷன் டிலையும் அதே ஸ்மைலிங் எமோஜி இருக்குது, ஒரு இது இருக்குது, ஒரு 3 இருக்குது, ஒரு ஃபஸ்ட் டேர்ம் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இதில் எமோஜி மட்டும் என்ன இருக்குது, இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்போ இது என்ன கீழே வரும், டிஃப்ரென்ஸு. இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குற எமோஜிலேருந்து மீதி எல்லாமே எப்படி இருக்குது, சிமிலராக இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம மாடல் கொஸ்டின் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும் எல்லாமே சிமிலராக இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் என்ன இருக்குது, டிசிமிலராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆப்ஷன் சி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இது மட்டும் தான் என்ன இருக்குது, மீதி எல்லாமே க்ளோசஸ்ட் ரெசம்பிளன்ஸாக இருக்குது. ஆனால் இந்த ஃபாலோயிங் மட்டும் தான் என்ன இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்மைலிங் எமோஜியில் இங்கே வந்து என்ன இருக்குது, ரொம்ப இந்த ஜோக்கர் எமோஜி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டயக்ராம் சி தான் வந்து என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டயக்ராம் சியை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன, இது இந்த டயக்ராமில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஒரு 2 ஆரோ மார்க் இருக்குது, அது ஒன்று இன்னொன்னோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஒன்று இன்னொன்னோட அட்டாச் ஆகிருக்கு, 2 இது இருக்குது, அப்புறம் 2 சர்க்கிள் இருக்குது. எல்லாத்துலேயுமே 2 சர்க்கிள் இருக்குது, எல்லாத்துலேயுமே 2 சர்க்கிள் இருக்குது. இதில் 2 லைன் இருக்குது, இதில் லைனே இல்லை. ஸோ ஆப்ஷன் சி ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதில் ஒரு லைன் தான் இருக்குது, இதுலேயும் வந்து ஒரு லைன் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது எல்லாமே எப்படி இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆப்ஷனில் கொடுத்துருக்குது எல்லாமே எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இது மட்டும் தான் என்ன இருக்குது, ஓரளவு சிமிலராக இருக்குது. ஓகேங்களா, அப்போ தேர்ட் ஒன் வந்து என்னது, ஆப்ஷன் ஃபிகர் டி. ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட்டு இது மட்டும் தான் சிமிலராக இருக்குது. ஸோ அதனால் க்ளோசஸ்ட் ரெசம்பிளன்ஸாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த டாபிக் கீழே எம்பாய்டட் சம்ஸும் கேட்பாங்க. எம்பாய்டட்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, எம்பாய்டட்னா என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்குற டயக்ராமில் ஏதோ ஒன்று வந்து உள்ளே ஒளிஞ்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு டயக்ராம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு. அந்த டயக்ராம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இதை வந்து இப்படி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா என்ன கொடுத்துருவாங்க, சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி கொடுப்பாங்க, ஒரு லைன் மாதிரி இப்படி கொடுத்துருவாங்க, 2 லைனு ஒரு பாக்ஸு. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருவாங்கன்னா, அதோ இப்போ இங்கே இருக்கிற மாதிரி கச்சா முச்சான் இருக்குல்ல டயக்ராமு, இந்த டயக்ராம் எல்லாமே நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, இந்த டயக்ராமு கீழே இருக்க ஆப்ஷனில் எந்த டயக்ராமில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இங்கே அதை அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க, கச்சா முச்சான் கொடுத்துருக்க டயக்ராம் மேலே கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம ஆப்ஷனில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபிகர் வந்து மேலே இருக்கிற டயக்ராமில் ஒளிஞ்சிருக்கு, அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே லைனில் வந்து என்ன இருக்குது, ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. இங்கே எல்லாத்துலேயுமே வந்து லைன் எப்படி இருக்குது, கண்டினியூட்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டும் இதில் வச்சுக்கலாம். இப்போ எது கச்சா முச்சான் இருக்கோ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா, அப்புறம் இங்கே பாருங்கள், சேம் லைக் வைஸ் சொன்ன மாதிரி என்ன இருக்குது, இங்கே ஒரு லைன் போச்சுன்னா, இப்போ இங்கேருந்து போச்சுன்னா இது லாஸ்ட் வரையுமே ட்ராவல் ஆகுது, நடுவில் எங்கேயுமே பாருங்கள் ஸ்டாப் ஆகவே இல்லை. அப்படி இன்டரப்ட் ஆச்சுன்னா இன்னொரு லைனால் இன்டரப்ட் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள் அப்படி இல்லவே இல்லையே, ஒரு லைன் போகுது, திடீர்னு அதை வந்து இன்னொரு லைன் வந்து ஷேடோ பண்ணி கிராஸ் பண்ணி போகுது. இங்கே ஒரு லைன் போகுது, அதே மாதிரி இந்த இதுவும் ஷேடோ பண்ணி கிராஸ் ஆகி போகுது. ஓகேங்களா, அப்புறம் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, தோ பாருங்கள், இங்கேயும் ஒரு டிஸ்கண்டினியூட்டி நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இங்கேயும் வந்து ஏதோ ஒரு லைனில் அமாங் த லைன்ஸ்குள்ளே டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து டியும் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். டயக்ராம் ஏவை டயக்ராம் வந்து டியை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம், இந்த டயக்ராம் பி படி பார்த்தோன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள் 2 ட்ரையாங்கிள் வந்து
இப்படி இமேஜ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் போனதுக்கப்புறம் என்ன இருக்குது, இப்படி ஒரு இது பிரியுது, ரைட்டுக்கா லெஃப்ட்டுக்கா பிரியுது, திரும்ப அது வந்து எங்கே பாஸ் ஆகி போகுது, சென்டர் வழியாக பாஸ் ஆகி போகுது. ஓகேங்களா, இதோ இருங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போடலாம். இப்படி பாஸ் ஆகி போகுது. எல்லாத்துக்குமே வந்து மிட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராமு இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து இதுவும் வந்து சேமாக இருக்குது. இப்போ இதே டயக்ராம் தான் சைடு 1 2 3 4 எல்லாத்துலேயுமே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதே மாதிரி டயக்ராம் எங்கிட்டாச்சும் இந்த இதில் இருக்குங்களா, எங்கள் கொஸ்டின் அழைச்சிடலாம். ஓகேங்களா, இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக 4 லைன் வந்து பாஸ் ஆகி போகணும் இப்படி. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல டயக்ராம் இருக்கா, 4 ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே ஒரு லைன் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, வேறு எந்த லைனுமே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகிற மாதிரி வேறு எந்த லைனுமே இல்லை. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் சியும் வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆப்ஷன் சியும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டா இருக்கிற ஒரே ஆப்ஷன் பி மட்டும் தான். ஓகேங்களா, இப்போ அந்த பி வந்து எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கலாம் டயக்ராமுக்குள்ளே. இப்போ இந்த டயக்ராமு திரும்ப இதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஹிடன் ஆகிருக்கு, எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து 2 சின்ன ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல எங்கே அதே மாதிரி இருக்குது டயக்ராம், இதோ பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி ஒரு டயக்ராம் இங்கே ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது, இப்படி ஒரு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது, அதே டயக்ராம் இங்கே ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது ஃபார்ம் ஆகி போச்சுன்னா இப்போ இந்த 2 மிட் பாயிண்டில் இருந்தே வந்து ஏதாவது ஒரு லைன் எப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்கள. இப்போ இங்கே பார்த்தோன்னா எந்த லைன் அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது, இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஓகே, இப்படி போயிட்டு எங்கே வரணும், இதோ வருங்க, இன்னும் கொஞ்சம் கிளியராக போடலாம். ஸோ என்ன இருக்குன்னா, அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இப்படி இருக்குது, நம்ம தனியாகவே அந்த இது வரைஞ்சிடலாம். ஓகேங்களா, இப்படி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே லைனை வந்து பாஸ் ஆகி போகிற மாதிரி இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்து தான் நம்ம வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இங்கே இதே மாதிரி ஏதோ ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகி போகணும்ல. ஓகே, நம்மளுக்கு இங்கே கிடச்சிச்சு அந்த டயக்ராம், இதோ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதே டயக்ராம் நம்மளுக்கு வந்து இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கேற்ற மாதிரி இப்படி ஒரு ட்ரையாங்கிள், அதை பாஸ் பண்ணி போகிற மாதிரி இப்படி ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள், ஓரளவு இந்த ஃபிகர் வந்து அங்கேயே ஒளிஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குங்களா. ஸோ வந்து என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா, டயக்ராம் பி கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் வந்து சி. ஓகேங்களா, இது வந்து ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் தான். இன்னும் நம்ம வந்து எம்பாய்டர்ட் டாபிக் போகிறப்ப இன்னும் டீப்பாக இந்த டாபிக் பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு சின்ன ஐடியாவை கொடுக்கலான்னு பார்த்தா அந்த ஐடியா கொடுக்குற சமயம் வந்து டயக்ராம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பாட் பண்ணோம். எம்பாய்டர்ட் ஃபுல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு கொடுத்துருக்க டயக்ராம் இதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஹைட் ஆகி இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அதை பாருங்கள், இந்த லைனில் மட்டும் போடுறேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு லைனு, இந்த லைனில் இப்படி ஒரு இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி பாருங்கள், அதே லைன்லேயே இப்படி வரைஞ்சால் நம்மளுக்கு இன்னொரு ரெசம்பிளன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அந்த ரெட் கலர் லைனை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இப்போ சம் நம்பர் இந்த 5th சம்மில் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாக்ஸு என்ன டைமென்ஷனில் இருக்குன்னா 3 டைமென்ஷனில் இருக்குது. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அவங்க என்ன டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரியே நம்மளும் வந்து அதே டைமென்ஷனில் நம்மளுக்கும் அங்கே வந்து கொஸ்டினில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் ஒன்று இப்படி வச்சுட்டாங்க. இது வந்து என்ன இருக்குன்னா, இது உள்ளே இன்னொரு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், எட்ஜஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரு சைடில் மட்டும்தான் இந்த சர்க்கிளும் சரி இந்த ரெக்டாங்கிளும் சரி டச் ஆகிருக்கு. மீதி சைடு நம்பர் இந்த சைடு 1ன்னு வச்சுக்கலாம், 2 3யுமே வந்து மேலே இருக்க பார்டர்ஸோடு வந்து அது அட்டாச் ஆகல, தனியாகவே விலகி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துகிட்டு எந்தெந்த டயக்ராம் வந்து இருக்குதோ பாருங்கள், இங்கே வந்து பார்டர் 1 2 மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே வந்து 3யும் 4மே வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ வந்து ஆப்ஷன் சியை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சேம் தான் இது, இங்கே ஒரே ஒரு சைடு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது, மீதி எல்லாமே ஆக்குப்பை ஆகிருக்கு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ1. அப்போ ஆப்வியஸ்லி இந்த எலிமினேஷன் மெத்தடை வச்சு போனால் என்ன இருக்குது, டயக்ராம்
ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, என்ன இருக்குன்னா ஒரு சர்க்கிளும் இருக்குது, எல்லா சைடு இதோ பாருங்கள், இந்த சைடு ஃப்ரீ, 2 ஃப்ரீ, 3 ஃப்ரீ, ஒரே சைடு அந்த சைடோட சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் வந்து என்ன ஆயிருக்கு, அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டி டிஃப்ரென்சஸ்ஸு. மேபி நம்ம கொஷின் வந்து இப்போ இதே மாதிரி ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி சம்மம் இருக்கும். இல்லை இப்போ இந்த எம்பாய்டர்டில் கொடுத்துருந்தாங்கல்ல, இப்போ இந்த எம்பாய்டர்ட் சம் ஃபிகரில் கொடுத்துருக்க மாதிரி ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் 40 கொஷின் வரப்போதில்ல, கன்ஃபார்மாக ஈஸியான இந்த மெத்தட்லேருந்து கேட்குற கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பார்ட் பியில் குரூப் 2A மெயின்ஸ் டாப்பிக்கில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்குல்ல, அதே மாதிரி பார்ட் பிக்கு ஒரு டாபிக், அதாவது 27 டாபிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து லைனாக போயிட்டுருக்கோம். அந்த சீரீஸில் வர 12th வீடியோ தான் இது. இந்த டாபிக் வந்து சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 13th டாபிக் பார்க்கலாம். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.